ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம இன்னைக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். மே 2018ல நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் கரிக்குலம். இதுல மேக்ஸிமம் மார்க்ஸ் 17 இருக்கு. நீங்க தியரியா எழுத போறது 70 மார்க்ஸ், இன்டர்னல் உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்துடும். ஸோ ஓவரால் 100 மார்க்ஸ். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயுமே அந்த கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி காட்ட போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி தத்துவத்தின் வகைகளை விவரி, மேலும் அதன் காரணம் மற்றும் நம்பிக்கையை வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் நாலேஜ் distinction between reason and belief. செகண்ட் கொஸ்டின், கல்வி தொழில்மயமாக்குதலின் சமூக கலாச்சாரம் மற்றும் நவீனமயமாதலின் கல்வி பற்றிய ஜனநாயகம் பற்றி விவரி. Describe the influence of society, culture and modernity on education, industry, civilization and democracy on education. Question number 3, குழந்தை மைய கற்றல் மற்றும் இந்திய சிந்தனையாளர்களின் கல்வி தத்துவங்கள் பற்றி விவரி. Discuss the educational thoughts of Indian philosophers in child-centered education. Question number 4, தாகூர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியின் பார்வையில் கற்றல் சூழல் பற்றி விளக்குக. Explain the views of Tagore and Krishnamurti on relationship of freedom in learning environment. Question number 5, கல்வியில் ஜனநாயக குடியுரிமை பயிற்சி மற்றும் ஜனநாயக நடைமுறையினை பற்றி விவரி. Discuss the democratic practice in education and training for democratic citizenship. Question number 6, கலைத்திட்ட வடிவமைப்பு பற்றி விளக்குக. Describe the structure of curriculum. Question number 7, கலைத்திட்ட மாதிரிகளின் வகைகள் பற்றி கட்டுரை வரைக. Write the essay on the types of curriculum models. Question number 8, பல்வேறு வகையான கலைத்திட்ட வளங்களின் முக்கியத்துவம் பற்றி விவரி. Explain the importance different resources of curriculum. Question number 9, கலைத்திட்ட வளர்ச்சியில் மாநிலத்தின் பங்களிப்பை விளக்குக. Discuss the role of the state in the development curriculum. Question number 10, டைலரின் மைய நோக்கங்கள் மற்றும் ஸ்டபிள் பீம்ஸ் மதிப்பீடு மாதிரி பற்றி விளக்குக. Enumerate the Taylor's objectives centered and Staffel's chip evaluation model. அடுத்த சப்ஜெக்ட், கிரியேட்டிங் இன் இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ். இது 1.5 hours தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் 35 மார்க்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேட்டல் குறைபாடு என்றால் என்ன? கேட்டல் இழப்பிற்காக ஏதேனும் 3 சமிக்ஞைகள் அறிகுறிகளை விளக்குக. வாட் இஸ் ஹியரிங் இம்பேர்மெண்ட்? எக்ஸ்பிளைன் எனி 3 signs and symptoms of hearing loss. Question number 2, பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு வகுப்பறையை திறம்பட அமைப்பதற்கு ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் வழிவகைகளை விளக்குக. Explain the previous made by education for effective classroom practices for students with visual impairment. Question number 3, மனவளர்ச்சி குறைபாடு என்பதை வரையறுத்து அதன் பல்வேறு வகைகளை விவரி. Define mental retardation and explain various types of mental retardation. Question number 4, dyslexia என்றால் என்ன? டிஸ்லெக்சியாவின் பொதுவான 3 பண்புகளை விவரி. What is dyslexia? Explain any 3 common characteristics of dyslexia. Question number 5, அறிதல் அணுகுமுறை என்றால் என்ன? அறிதல் அணுகுமுறையின் குறைபாட்டுடன் தொடர்புடைய ஏதேனும் 3 கொள்கைகளை விவரி. What is cognitive approach? Explain any 3 principles involved in the cognitive approach to disability. Question number 6, மருத்துவம் சார்ந்த இயலாமை என்பதை வரையறு. மருத்துவம் சார்ந்த இயலாமையின் தீமைகள் ஏதேனும் 2னை விவரி. Define medical model of
disability, explain any two disadvantages of the medical model. Question number 7. உள்ளடக்கிய கல்வி என்பதன் பொருள் என்ன? உள்ளடக்கிய கல்விக்கு தொடர்புடைய தடைகள் ஏதேனும் மூன்றினை விவரி. What to do mean by inclusive education? Explain any three bodies related to inclusive education. அடுத்த சப்ஜெக்ட் environmental education. இதுவும் 1.5 hours தான், 35 marks. First question. பேரழிவு மேலாண்மை என்றால் என்ன? அதன் படிநிலைகளை விளக்குக. What do you mean by disaster management? Explain the steps involved in disaster management. Question number 2. உங்கள் கல்லூரியில் இந்தியாவில் அழிந்த மற்றும் அழிகின்ற நிலையில் உள்ள உயிரினங்களை குறித்த கருத்தரங்கு நடைபெறுகிறது. இத்தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் கலந்துரையாடலுக்கான குறிப்புகள் யாவை? A seminar is organized by your college on endangered and endemic species of India. What would be the expected points of discussion? Question number 3. ஒரு சிறந்த குடிமகனாக சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பதில் உன் பங்கு என்ன? Being a proud Indian citizen, what would be your individual role in preventing pollution? Question number 4. புவி வெப்பமயமாதல் புவி கொடுக்கும் ஓர் எச்சரிக்கை, இக்கூற்றை நிரூபிக்க. Global warming is a global warming, justify the statement. Question number 5. மாற்று எரிசக்தியின் தேவையை வெளிக்கொணர்க. Exclude the need of alternate energy sources. Question number 6. கல்வியானது நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு துணை போகிறது என்பதை விளக்குக. Explain the concept of education for sustainable development. Question number 7. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஏதேனும் 3 சுற்றுச்சூழல் சட்டங்களை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை விளக்குக. State any 3 legislative measures for environmental protection. Explain the significance of each act. அடுத்த சப்ஜெக்ட் assessment for learning. இது 3 hours, marks 70 marks. இதுல first question. பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் வளர் மற்றும் தொகுப்பு மதிப்பீட்டை வேறுபடுத்துக. Differentiate formative and summative assessment with suitable examples. Second question. வகுப்பறை மதிப்பீடு மற்றும் அதற்கான கருவிகளை பற்றி ஓர் கட்டுரை வரைக. Write an essay on classroom assessment and its tools. Question number 3. பல்வேறு வகையான மதிப்பீடுகள் மற்றும் அதன் நடைமுறைகளை விவரிக்க. Explain the different kinds of assessment and practices. Question number 4. உணர்வுசார் புலத்தை மதிப்பிடுதல் ஈடுபட்டுள்ள கருவிகளை விளக்குக. Describe the tools that involved in assessing the affective domain. Question number 5. வகுப்பறை மதிப்பீட்டின் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வாதிடுக. Discuss in detail about the issues and problem faced in classroom assessment. Question number 6. மதிப்பிடுதலை பின்வரும் உளவியல் மாறிகளோடு தொடர்புபடுத்துக. A. தன்னம்பிக்கை. A. சுயமரியாதை. E. ஊக்கப்படுத்துதல். Correlate the assessment with the following psychological variables. A. self-confidence. B. self-esteem. C. motivation. Question number 7. பின்வருவனவற்றை விவரி. A. ஒரு நல்ல தேர்வின் குணங்கள். A. உருப்படி பகுப்பாய்வு. E. அடைவு சோதனை. Explain the following. A. qualities of a good test. B. item analyze. C. achievement test. Question number 8. உள்ளடக்கிய பள்ளிகளில் மாணவர்களை மதிப்பிடக்கூடிய நுட்பங்களை விளக்குக. Describe the mechanics that can be adopted to access the students of inclusive schools. Question number 9. RTE சட்டத்தின் சிறப்பம்சங்களை குறிப்பிட்டு அதனை பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறையோடு தொடர்புபடுத்துக. Mention the salient features of RTE Act
and relates with curriculum and pedagogy. Question number 10. தற்போதைய மதிப்பீட்டு முறையின் குறைபாடுகளை கூறுக மற்றும் சிறந்த மதிப்பீட்டு முறையை பரிந்துரைக்க. Write down the drawbacks of present assessment systems and suggest your own assessment system for better evaluation. அடுத்த சப்ஜெக்ட் pedagogy of biological science. இதுவும் இந்த 1.5 hours 35 marks. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ப்ரோகாரியோட்டிக் மற்றும் யூகோரியோட்டிக் செல்களை வேறுபடுத்துக. Differentiate prokaryotic and eukaryotic cells. Question number 2. Thyroid சுரப்பின் பணிகளை எழுதுக. Write the functions of thyroidal gland. Question number 3. புற்றுநோய்க்கான காரணங்கள் மற்றும் அறிகுறிகள் பற்றி எழுதுக. Write about the cause and symptoms of cancer. Question number 4. பூஞ்சைகளின் அம்சங்களை வரிசைப்படுத்துக. List the features of fungi. Question number 5. தாவர நோய்கள் பற்றி விளக்குக. Explain the various plant diseases. Question number 6. மனிதனின் சுவாச மண்டலம் பற்றி எழுதுக. Describe the respiratory system of man. Question number 7. மண்புழு வளர்த்தல் பற்றி குறிப்பு எழுதுக. Write a note on vermiculture. Next subject. Pedagogy of commerce and accountancy. இதுவும் 1.5 hour தான் 35 marks. உலக வர்த்தக அமைப்பு என்றால் என்ன? அதன் பணிகளையும் தன்மைகளையும் விளக்குக. What is meant by World Trade Organization? Explain its functions and benefits. Question number 2. இரு பகுப்பாய்வுக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் இடையேயான வேறுபாட்டை எழுதுக. Write the difference between trial balance and balance sheet. Question number 3. நத்தரை பாதிக்கும் காரணிகளை குறிப்பிடுக. State the factors affecting goodwill. Question number 4. ஒரு நிறுவனத்தின் பண்புகளை குறிப்பிடுக. Mention the characteristics of a company. Question number 5. கூட்டாண்மை நிறுவனம் கலைக்கப்படும் சூழ்நிலைகளை விளக்குக. Explain the constituents of dissolving a potential firm. Question number 6. கூட்டு உருவாக்க சான்றிதழ் பெற தாக்கல் செய்ய வேண்டிய ஆவணங்களை பற்றி எழுதுக. Very brief. State the documents to be filed of getting certificate of incorporation. Question number 7. Bold எவ்வாறு செயல்படுகிறது? அதன் ஆற்றல்கள் யாவை? Explain how bold works and the states of bold. Next subject. Pedagogy of computer science. 1.5 hour, maximum of 35. செயல்பாட்டு கோட்பாடு மூலமாக கணிப்பொறிகளை எவ்வாறு பிரிக்கலாம் என்பதை பற்றி விரிவாக எழுதுக. Question number 2. Question number only English. Discuss the classification of computers based on principles of operation. Question number 2. கட்டுப்பாட்டு பலகம் என்றால் என்ன? அதில் காணப்படும் சில சின்னங்கள் பற்றி சுருக்கமாக விவரிக்க. What is control panel? Describe briefly some of the icons found on the control panel. Question number 3. Windows XP Professional பதிப்பில் மட்டுமே உள்ள தனிச்சிறப்பான பண்புக்கூறுகள் யாவை? What are the special features available in Windows XP Professional alone? Question number 4. உங்கள் பெயரில் உள்ள உயிரெழுத்துக்களை எண்ணிச் சொல்லும் C நிரலை எழுதுக. Write a C program to count the number of vowels present in your name. 5th. தாவர தளத்தின் பல்வேறு வகைகளை விளக்குக. Explain the different types of database. Question number 6. C++ மொழியில் பல்வகையான மரபுரிமைகளை விளக்குக. Explain the different types of inheritance in C++ language. Question number 7. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளில் உள்ள
தரவு மேலாண்மையை வெளிக்கொணர்க. Enumerate the data management in information technology enabled service. Next subject, pedagogy of history. 1.5 hours, maximum of 35 marks. நைல் சமவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சங்களை விளக்குக. Explain the salient features of the Nile Valley civilization. Question number 2, ரோமானிய நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்களை ஆராய்க. Analyze the causes for the downfall of the Roman Empire. Question number 3, தமிழ்நாட்டின் பல்வேறு வகை காடுகளை விவரிக்க. Narrate the different type of forest in Tamil Nadu. Question number 4, மறுமலர்ச்சியின் விளைவுகளை விவரிக்க. Describe the results of the Renaissance. Question number 5, ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகளை விளக்குக. Explain the fundamental rights of a citizen of India. Question number 6, இந்தியாவில் 1857 ஆண்டில் நடைபெற்ற பெரும் புரட்சியின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்க. Bring out the importance of Great Revolt of 1857 in India. Question number 7, பேரிடர் ஆபத்தினை குறைப்பதற்குரிய முக்கிய அம்சங்களை விவரிக்க. Narrate the important aspects of disaster risk reduction. Next subject, pedagogy of mathematics. 1.5 hours, maximum of 35 marks தான் இருக்கும். Question number 1, ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 11 இலக்கங்களை ஒரு இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட 9 குறைவு எனில் அந்த எண்ணை கண்டுபிடி. A number consists of 2 digits whose sum is 11. The number formed by reversing the digits is 9 less than the original number. Find the number. Question number 2, ஒரு வட்ட நாற்சரத்தில் எதிர்கோணங்களில் கூடுதல் 180 டிகிரி என்ற தேற்றத்தை நிரூபி. Prove the theorem that opposite angles of a cyclic quadrilateral or supplementary or the sum of opposite angles of a cycle quadrilateral is 180 degree. Question number 3, ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. கூடாரத்தின் மொத்த உயரம் 49 மீட்டர், அதன் அடிபாகத்தின் விட்டம் 42 மீட்டர், உருளை பாகத்தின் உயரம் 21 மீட்டர். மேலும் 1 சதுர மீட்டருக்கான துணியின் விலை ரூபாய் 12.50 எனில் கூடாரம் அமைக்க தேவையான கிட்டான் துணியின் விலையை காண்க. A circus tent is to be erected in the form of a cone surrounded on a cylinder. The total height of the tent is 49 m. Diameter of the base is 42 m and the height of the cylinder is 21 m. Find the cost of canvas needed to make the tent. If the cost of the cloth is rupees 12.50 per meter square. Question number 4, கீழ்காணும் புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவை கணக்கிடவும். பிரிவு இடைவெளி 0.9, 0.19, 0.29, 0.39. நிகழ்வெண் 4, 6, 10, 11. பிரிவு இடைவெளி 40 to 49, 50 to 59, 60 to 69. நிகழ்வெண் 12, 6, 1. English, calculate median for the following data. Class interval 0 to 9, 10 to 19, 20 to 29, 30 to 39. Frequency 4, 6, 10, 11. Class interval 40 to 49, 50 to 59, 60 to 69. Frequency 12, 6, 1. Question number 5, 6 minus 2 என்ற புள்ளி வழி செய்வதும் மற்றும் வெட்டு துண்டுகளின் கூடுதல் 5 கொண்டதுமான நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க. Find the equations of the straight lines passing through the point 6 minus 2 and whose sum of the intersects is 5. Question number 6.
tan theta by 1 minus cos theta plus cot theta 1 minus tan theta equal 1 plus tan theta plus cos theta என்ற முற்றொருமையை நிறுவுக. Prove the identified tan theta by 1 minus cos theta plus cos theta by 1 minus tan theta equal 1 plus tan theta plus cos theta. Question number 7. தீர்க்க. Log 16 x plus log 4 x plus log 2 x equal to 7. Solve. Log 16 x plus log 4 x plus log 2 x equal to 7. அடுத்த சப்ஜெக்ட் pedagogy of physical science. 1.5 hours, maximum marks 35 marks. Question number 1. கலவை சேர்மம் வேறுபடுத்துக. காற்று ஒரு கலவையா அல்லது சேர்மமா? Differentiate mixers from compounds. Is air a mixer or a compound? Question number 2. ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை கூறுக. ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை சரிபார்க்கும் சோதனையை எவ்வாறு மேற்கொள்வாய்? State Archimedes principle. How will you verify the principle experimentally? Third. உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் ஏற்பண்புகளை விளக்குக. Explain the physical properties of metal and non-metals. Question number 4. ஈதல் சகப்பிணைப்பு என்றால் என்ன? அமோனியம் உருவங்களை விளக்குக. What are the covalent bonds? Explain the formation of ammonium ion. Question number 5. பாயில் விதியை கூறி அதனை சரிபார்க்கவும். State and verify Boyle's law. Question number 6. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியை கூறுக. F equal ma என்பதை நிரூபிக்கவும். State Newton's second law of motion. Prove F equal to ma. Question number 7. அணுக்கரு இணைவு வரையறு. ஹைட்ரஜன் குண்டு அமைப்பு மற்றும் நிகழ்வினை விளக்குக. ஒரு கிலோகிராம் நிறை முழுவதும் ஆற்றலாக மாற்றப்படும் பொழுது கிடைக்கும் ஆற்றலை கணக்கிடுக. Define nuclear fusion. Explain the structure and a function of a hydrogen bomb. Calculate the energy produced what when 1 kg of substances is fully converted into energy. Next subject Tamil. Time 1.5 hours, maximum of 35 marks. First question. 20ஆம் நூற்றாண்டின் மரபு கவிதையும் புது கவிதையும் வளர்த்த பாங்கை விளக்குக. Question number 2. கேள்வி செல்வத்தின் சிறப்புகளான திருவள்ளுவர் கூறுவன யாவை? Question number 3. குற்றியலுகர புணர்ச்சி பற்றி விளக்குக. Question number 4. செல்வத்து பயன ஈதல் என்பதனை புறநானூற்று வழி நின்று விளக்குக. Question number 5. தமிழினத்தின் தொன்மையையும் இசைத்தமிழின் தன்மை மற்றும் சிறப்புகளையும் எழுதுக. Question number 6. அகத்திணை என்பதன் பொருளையும் அதற்கு முதல் கருப்பொருள்களையும் பட்டியலிடுக. Question number 7. வல்லார் காட்டிய வழிமுறைகளை அவர் பாடல்கள் வழி நின்று விளக்குக. Next subject pedagogy of English part 2. Time 1.5 hours, maximum marks 35. First question. A paragraph from 9th standard is given. Frame sentence. Comprehensive questions. It was a hot summer day. Some solids were hard at work, meaning a collapsed bridge. The wooden bridge was very old, but it was very essential. It constructed the cantonment, the place where the soldiers camped, and the main town. All the supply to the army came only through the bridge. The captain was shouting at the top of his voice to quicken the work. They cut heavy branches, carried heavier dried legs, and were twisting a lodge. It was moon. The captain stood on one of the logs and watched the soldiers doing their work. His
Only work was to wash them and shout. A man on a horse happened to pass by. He saw that poor soldiers struggled, and captain frowned at the he got off his horse, went near the soldiers and gave them a helping hand. The soldiers felt very happy that got at least a little support. That was enough to bridge smile on their faces. The lodge were in places. The work was over. The captain came down and thanked the man. He asked him, "Where can I meet you again?" The man found the soldiers, smiled and smiled. "Whenever you need help, call your present." That was George Washington, the first President of America. 2. A poem of 9th standard is given. Paragraph is, "I often contemporary my childhood mom. I am a mother now and so I know. Hard work is mixed together with the fun. You earned that when you raised me long ago. I think of all the things you saved to me. Sacrifice, devotion, love and tears. Your heart, your mind, your energy and soul. All these you have spent on me throughout the years. You loved me with a never falling love. You gave me strength and sweet security. And then you did the hottest things of all. You let me separate and set me free. Every day I try my best to be another like the mom you were to me." 3rd, identify the following sentences and answer and directed below. A. Change into plural. 1. Commander dash in chief. 2. Datum. B. Articles. 1. My father is dash honest man. 2. Telephone operator need and only dash 1 rupee coin. C. Sentence pattern. 1. We always work hard. 2. My mother tells me a story. D. Define the figures of speech. 1. Smile. 2. Metaphor. E. Change the following. 1. Simple to complex. The coffee is too hot to drink. Too complex to compound. If you run fast, you will win the race. F. Underline currents and influence. 1. Walking is a good exercise. 2. I love to walk. G. Apply appropriate relative program. 1. Listen to dash I say carefully. 2. This is the planet dash belongs to you. 4. Explain basic types of sentences patterns with illustrations. 5. Illustrated bow and indirect speech is changed into a direct speech. 6. Question number. Illustrate with a few variations how questions tags are formed. 7. Bring out with examples to quote what phrases are commonly used in expression, commands, instructions, probability and likelihood. Thank you students. அடுத்த வீடியோல ஃபர்ஸ்ட் இயர் மாடல் क्वेश्चन பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ஸ் மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிஎட் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.